உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் தெளிவான ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திட அழைக்கப்பட்டார்கள். தேவனுடைய சித்தப்படி அவர்கள் தேவ வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து பயபக்தியோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அவர்களை பரிபூர்ணமான நன்மைகளினால் ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆனால் அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழவில்லை. எனவே இன்று நம்முடைய ஆசீர்வாதங்களை நிர்ணயிக்கும் செயல்கள் எவை என்று சிந்திக்க வேண்டும். இன்று நாம் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய குணாதிசயங்கள் அவரை பிரதிபலிக்கின்றதா? தேவனை கனப்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழுகின்றோமா? கனி கொடுக்கும்படியான வாழ்க்கை நம்மிடம் இருக்கின்றதா என்று சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பண்புகளும் செயல்களும் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவதற்கான அடிப்படை தகுதிகளாக இருக்கின்றது. எனவே தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழும்போது நாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை புரிந்து வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.